வணக்கம் டைமண்ட் டிவி நேயர்களே, இது உங்கள் அபிமான டைமண்ட் டிவியின் வினாடி வினா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியா. என்ன நேயர்களே, நலமாக இருக்கிறீர்களா? என்ன ரெண்டு பேரும் சோகமா உட்கார்ந்து இருக்கீங்கன்னு பார்க்காதீங்க. இவரு வந்தத்திலிருந்து சோகமா உட்கார்ந்து இருக்கிறாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அப்புறம் சொல்றேன். இவரு சோகமா இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. சோகமா இல்லைங்க, சிரிக்கிறாரு. ஆனா ஏன் சோகமா தெரிஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க நிகழ்ச்சிக்கு வர வேண்டிய மாணவியே வேற ஒரு ஆளு. சும்மா போனவரை கூப்பிட்டு உட்கார வச்சா அவரு என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு. அவங்க மிஸ் அங்கேருந்து ஃபோன் பண்ணி, ஐயா அந்த மாணவி வரல, புதுசா ஒரு வேட்பாளர் அனுப்பியிருக்கிறோம், வேட்பாளர் கொஞ்சம் பயப்படுவாரு, ஏன்னா எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்யல வேட்பாளருக்கு, அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமா தெரிஞ்ச கேள்வியை கேளுங்கன்னாங்க. என்ன கேள்வி கேட்கலாம் மிஸ்? விஜய் கடைசியா நடிச்ச படம் என்ன படம் கேட்கட்டுமான்னு. ஏங்க அதுக்காவது வாய் திறந்து சிரிங்க. வாயை மூடிட்டு சிரிக்கிறான் பாருங்க. வாய் திறந்து எவ்வளவு அழகா சிரிக்கிறான் புள்ள. இல்லை சிரிப்பியா? சிரிப்பாருங்க. இப்போ யார் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள். வணக்கம் டைமண்ட் டிவி நேயர்களே, என் பெயர் முகமது சாஜித். நான் எம்ஏஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வருகிறேன். என் தலைமை ஆசிரியர் பெயர் தேவராஜ். ஓகே, நீங்கள். வணக்கம் டைமண்ட் டிவி நேயர்களே, என் பெயர் பா ஹர்ஷினி. நான் உசேனியா அரசு உயர்நிலைப் பள்ளியின் வருகிறேன். என் தலைமை ஆசிரியர் பெயர் பானுமதி. எங்க இவர் அழகா தமிழ் பேசுறாருங்க. பா, உங்க பேர் என்ன? பா ஹர்ஷினி. ஹர்ஷினின்னு வடமொழி இடத்துல பேர் இருந்தாலும் தமிழ்ல அந்த இனிஷியல் அழகா தமிழ்ல சொன்னார் பார்த்தீங்களா, அது நல்லா அழகா இருந்தது. நீங்க தமிழா? ஆமா. நீங்கள் தமிழா? கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் திடீர்னு வேற மொழியை பத்தி ஏதாவது சொல்லிவிடுவேன். அதனால ஏன் வம்புன்னு நான் முன்னாடியே கேட்டுக்கிறது. நிகழ்ச்சியில் 10 கேள்விகள் கேட்கப்படும். அதிக மதிப்பெண் எடுப்பவர்கள் அடுத்த சுற்றுக்கு போவீங்க. நிகழ்ச்சிக்கு போலாமா? புரியல? போலாம். குறைவாக மெதுவாக பேசினீர்கள் என்றால் 2 மதிப்பெண்கள் குறைத்து விடுவார்கள். பார்த்துங்க. உங்களுக்கான முதல் கேள்வி, அமெரிக்காவின் தேசிய விளையாட்டு எது? இவற்றுள் அமெரிக்காவின் தேசிய விளையாட்டு எது? உங்களுக்கான குறிப்பு பேஸ்பால், டென்னிஸ், பேட்மிண்டன். பதில் தெரிந்தவர்கள் மணியை முதலில் ஒலிக்க செய்தால் முதல் வாய்ப்பு கிடைக்கும். அமெரிக்காவின் தேசிய விளையாட்டு எது? பேஸ்பால், டென்னிஸ், பேட்மிண்டன். இந்த பாருங்க, பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இப்படியே போனாரு. அவர் பார்த்து டப்புன்னு அடிச்சு டென்னிஸ்ன்ட்டாரு. பெல்ல அடிச்சிடணும், நான் கேட்டாதான் பதில் சொல்லணும். சரியா? டென்னிஸ். நீங்கள் பெல் அடிக்க வேண்டாம், நீங்க பதில் மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு என் கேள்வி புரியலனா, என் குறிப்புகள் புரியலனா, நீங்க மறுபடியும் என்ன கேட்கலாம், நான் பதில் சொல்லுவேன். சரியா? அவரு டென்னிஸ் சொல்லிட்டாரு, மீதம் இருக்குது பேஸ்பாலும் பேட்மிண்டனும் இருக்கு. எது சார்? பேட்மிண்டன். அவர் பார்த்தாரு, அவர் தப்பா சொல்லிவிட்டாரு. நம்ம சரியா சொல்லி 2 மார்க் வாங்க வேண்டாம், நம்மளும் தப்பா சொல்லுவோம். 2க்கு 2 சரியா போச்சுன்னு அவரும் தப்பா சொல்லிட்டாரு. பேஸ்பால் என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, தசகோணம் என்பது எத்தனை பக்கங்களை கொண்டது? தசகோணம் என்பது எத்தனை பக்கங்களை கொண்டது? உங்களுக்கான குறிப்பு 6, 8, 10. தசகோணங்கள் என்பது எத்தனை பக்கங்களை கொண்டது? 6, 8, 10. எது சரி? தெரிந்தவர்கள் மணியை ஒலிக்க செய்து பதில் கூறவில்லை என்றால் 5 வினாடிக்குள் கேள்வி கடத்தப்பட்டுவிடும். 1, 2, 3, 4, 5. ரொம்ப தவறான ஒரு செயல் இது, பெல் அடிக்காம இருக்கிறது. ஏன்னா 2 பேருமே மதிப்பெண் எடுக்கல. யாராவது புத்திசாலித்தனமா பெல் அடிச்சு ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருக்கணும், யாருக்காவது 2 மதிப்பெண் கிடைச்சிருக்கும். சர்வசாதாரணமா ஒரு 2 மார்க்கை விடுறீங்களே, ஏன் விடுறீங்க? என்ன பிரச்சனை? யாராவது பெல் அடிச்சிருக்கலாம். சரி, 5 வினாடிகள் போகுத, நம்ம அடிச்சு ஏதாவது ஒன்று சொல்லுவோம். எங்க தசமங்க, தசுனாலே 10 தானே. தச கோணம்ங்கிறது 10 கோணம். அதில் என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? எவ்வளவு எளிதான ஒரு கேள்வி. 6ஆம் வகுப்புக்கு கேட்க வேண்டிய கேள்வியை 10ஆம் வகுப்புக்கு கேட்கிறேன். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியாவில் முதல் முறையாக வருமான வரி அறிமுகப்படுத்தியவர் யார்? இப்போ ஜிஎஸ்டின்னு சொல்றாங்கல்ல, ஜிஎஸ்டி என்னன்னு தெரியுமா? வாய் திறந்து பேசவில்லை என்றால் நீங்க மதிப்பெண் எடுக்காட்டி அடுத்து எடுத்தீங்கன்னா கம்மியாயிடும். ஜிஎஸ்டி என்னன்னு தெரியுமா? புரியல? தெரியும். வரி போடுறது. பேசுங்க, தலையாட்டுனீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. நீங்க நிகழ்ச்சி பார்க்கும்பொழுது நீங்க சரியா பேசலன்னா சேனலை மாதிரி போயிட்டே இருப்பாங்க. வேகமா பேசுங்க. என்ன செய்யணும்? எப்படி பேசணும்? வேகமா. ஜிஎஸ்டி என்னன்னு தெரியுமா? ஜிஎஸ்டி வரி யாரு போடுறது? பில் கவுண்டர். இந்தியாவின் முதல் முறையாக வருமான வரி அறிமுகப்படுத்தியவர் யார்? உங்களுக்கான குறிப்பு சர் ஜேம்ஸ் வில்சன், எலியா இம்பே, சர் ஜான் டேவிட்.
இந்த பெயர்கள் உங்களுக்கு புரியவில்லை என்றால் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3ன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. இந்தியாவில் முதல் முறையாக வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? உங்களுக்கான குறிப்பு சர் ஜேம்ஸ் வில்சன், எலியா இம்பே, சர் ஜான் டேவிட். உங்களுக்கு என் பெயர்கள் புரியவில்லை என்றால் மீண்டும் கேட்கலாம். இல்லை என்றால் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3ன்னு சொல்லுங்க. ஆப்ஷன் 1, 2, 3. ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1. ஏதோ அவர் சும்மா ஒரு கூட்டம் போக்கில் சொல்றாரு, ஏதாவது ஒன்று இருக்கும், தெரிஞ்சா சொல்றோம் அப்படின்னு நினச்சி ஒன்று சொன்னாரு. நீ ஒன்று சொல்லியிருந்தா சரியா இருந்திருக்கும். அவர் ஒன்று சொல்லிவிட்டாரு. இந்தியாவில் முதலில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் சர் ஜேம்ஸ் வில்சன் என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இதெல்லாம் கேட்டால் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களான்னு தெரில. நான் வரல, ரொம்ப உங்களெல்லாம் நம்பி பெருசாக கேள்வி எழுதிட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, அடுத்த கேள்வி இப்படி கேட்டு பார்ப்போம். திருவள்ளுவர் கோவில் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறது? அப்பாடா, திருவள்ளுவர் கோவில் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறது? உங்களுக்கான குறிப்பு மயிலாப்பூர், மயிலம், ராமேஸ்வரம். பாருங்களா, திருவள்ளுவர் எங்க பிறந்திருந்தார்னு தெரிஞ்சு படிச்சிருந்தாலே பதில் சொல்லியிருக்கலாம் ஐயா. நிர்மலா ராணிலேருந்து பொண்ணு உட்காந்து சொல்றாங்க, என்ன கேட்டிருக்கணும் இந்த கேள்விய. திருவள்ளுவர் கோவில் தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது? மயிலாப்பூர், மயிலம், ராமேஸ்வரம். 1 மயிலாப்பூர், மயிலம், ராமேஸ்வரம். மயிலாப்பூர் மீதம் மயிலம், ராமேஸ்வரம். ஏங்க திருவள்ளுவர் மயிலாப்பூர் மேனுங்க. திருவள்ளுவர் யாரு? மயிலாப்பூர்ல பிறந்த மனிதர். மயிலாப்பூர் என்பதுதான் சரியான பதில். அங்கதான் கோயில் கட்டியிருக்காங்க அவருக்கு. சரியா? 2 மதிப்பெண்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியாவில் திருநங்கைகளுக்கான கொள்கையை முதலில் வெளியிட்ட மாநிலம் எது? இந்த திருநங்கைகள் அப்படின்னா யாருன்னு தெரியுமா? தெரியும். இவங்களை இப்படிதான் வாழ வைக்கணும், இவங்களை இப்படிதான் பண்ணணும், ஒரு நோட்ஸ் பண்றாங்க, ஒரு ப்ரொசீஜர் வகுக்கிறாங்க, ஒரு கொள்கை வகுக்கிற மாநிலம் எது? உங்களுக்கான குறிப்பு தெலுங்கானா, டெல்லி, தமிழ்நாடு. பதில் தெரிந்தவர்கள் மணியை ஒலிக்க செய்யுங்கள். தெலுங்கானா, டெல்லி, தமிழ்நாடு. தெலுங்கானா, டெல்லி, தமிழ்நாடு. தெலுங்கானா. மீதம் இருக்கிறது டெல்லி, தமிழ்நாடு. 1, 2, 3, 4. தமிழ்நாடு. நீங்க என்ன யோசிச்சீங்க? எனக்கு அது ஒரு விஷயம் கொடுங்க, வேகமா சொல்லுங்க, வேகமா பேசுங்க, என்ன ஆடாம சொல்லுங்க. என்ன யோசிச்சீங்க? ஒரு குறிப்பு கொடுத்துட்டாங்க அவங்க. என்ன பாருங்க, என்ன பாருங்க, குறிப்பு ஒன்று கொடுத்துட்டாங்க. மீதம் 2 குறிப்புகள் இருக்கு. நீ எதை யோசிச்சீங்க? டெல்லியா தமிழ்நாடா இருக்குமான்னு யோசிச்சிங்களா? அதில் யோசிக்க வேண்டியது இல்லை, தமிழ்நாடு என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி. சரி, கேள்வி இதுதான். நாட்டில் நீண்ட காலம் உள்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? இருந்த பெருமை பெற்றவர் யார்? உங்களுக்கான குறிப்பு LK அத்வானி, அமித்ஷா, GP பந்த். எது சரி? நாட்டில் நீண்ட கால உள்துறை அமைச்சர்னா யாருன்னு தெரியுமா? சரி, தெரிய வேண்டாம். நாட்டின் நீண்ட கால உள்துறை அமைச்சர் என்ற பெயர் பெற்றவர் யார்? LK அத்வானி, அமித்ஷா, GP பந்த். எது சரி? பெயர் புரியவில்லை என்றால் ஆப்ஷன் 1, 2, 3 சொல்லுங்க, சீக்கிரமா, டைம் ஆயிட்டு. LK அத்வானி, அமித்ஷா, GP பந்த். ஆப்ஷன் 2 அமித்ஷா. நீங்க LK அத்வானி. LK அத்வானி என்பதுதான் தவறான பதில், அமித்ஷா என்பது சரியான பதில். கேள்வி இதுதான். 2ஆம் உலக போரின் பொழுது அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கு வீசியது? 2ஆம் உலக போரின் போது அவங்க சொல்றாங்க, உள்ளூரில் உள்ள அமித்ஷாவே தெரியலையா எனக்கு? நான் 2ஆம் உலக போர் வரைக்கும் நீ கேட்டீங்கன்னா நாங்கள் என்னையா பண்றது? அவங்க பிரச்சனை 2 பேருக்கும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கேள்வி கேட்பது நமது கடமை, பதில் சொல்லாமல் 2 பேரும் உட்கார்ந்து இருப்பது அவர்கள் கடமை. 2ஆம் உலக போரின் போது அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கு வீசியது? உங்களுக்கான குறிப்பு டோக்கியோ, நாகசாகி, 2ம் இல்லை. எது சரி? இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? உங்களுக்கான குறிப்பு டோக்கியோ, நாகசாகி, 2ம் இல்லை. எது சரி? டோக்கியோ, டோக்கியோ. மீதம் இருக்கிறது நாகசாகி, 2ம் இல்லை. அது சொல்றது முடிவுபட்டா சொல்லுங்க வேகமா, தப்பு இல்லை. எங்க வீசினாங்க தெரியுமா? 2ம் இல்லை. எங்க வீசினாங்க தெரியுமா?
இரண்டும் இல்லை என்பதுதான் சரி. அவர் பேச மாட்டாரு, நானே சொல்லுகிறேன். இரண்டும் இல்லை என்பதுதான் சரியான பதில். எங்க வீசினாங்கன்னா குரோஷிமாவில் தான் முதல் அணுகுண்டை அமெரிக்கா வீசியது. இரண்டும் இல்லை என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான கதை. என் கதையில் ஆடாதீங்க. என் கதையில் கேட்கப்படும் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்பொழுது காரை மாவட்டத்தில் அதிகமாக துரித உணவு, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ருக்கீங்களா? வினாடி வினா நிகழ்ச்சியிலிருந்து நான் என் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகலாம் என்று இருக்கிறேன். அடுத்து வருவர்கள் நல்லா பேசலைன்னா இந்த வேலையை நான் காலி செய்வேன், ரிசைன் பண்றேன். டைமண்ட் டிவியில் எனக்கு சம்பளம் தராதீங்க, போங்கயா. இப்பொழுது காரை மாவட்ட கதையை கேளுங்க. இப்பொழுது காரை மாவட்டத்தில் அதிகமாக துரித உணவு பயன்படுத்தப்படுகிறது. மக்கள் அந்த உணவால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்று தெரியாமல் துரித உணவை வாங்கி உண்ணுகிறார்கள். உடல் என்னும் ஆரோக்கியமான ஆலயத்தை கண்ட உணவை வாங்கி சாப்பிட்டு உடல் கெடுத்து விடுகிறார்கள். அது தவறு. கலர் கலராக பொடி போடுறாங்க, மசாலாவும் போடுறாங்க, பழைய எண்ணெயில் வறுத்து கொடுக்குறாங்க. தயவு செய்து இது போன்ற உணவை வாங்கி மீண்டும் உங்களுக்கான கதை. இப்பொழுது காரை மாவட்டத்தில் அதிகமாக துரித உணவு துரித உணவுனா ஃபாஸ்ட் ஃபுட், தமிழில் ஃபாஸ்ட் ஃபுட் தெரியுதா, பயன்படுத்துகிறார்கள். மக்கள் அந்த உணவால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்று தெரியாமல் துரித உணவை வாங்கி உண்ணுகிறார்கள். உடல் என்னும் ஆரோக்கியமான ஆலயத்தை கண்ட உணவையும் வாங்கி சாப்பிட்டு உடலை கெடுத்து விடுகிறார்கள். அது தவறு. கலர் கலராக பொடியும் மசாலாவையும் போட்டு பழைய எண்ணெயில் வறுத்து கொடுக்கிறார்கள். தயவு செய்து அதை வாங்கி உண்ணாதீர்கள். இதுதான் கதை. இப்போ கதையை உங்களிலிருந்து ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த தோழியார்? பிரதீக்ஷா. பிரதீக்ஷா. பிரதீக்ஷாவை ஏதோ ஒரு காரணத்தாக பிடிக்குது. படித்து என்னவா போகிறீங்க? டீச்சர். டீச்சர். டீச்சராக போகிறீங்களா? ஆமாங்க ஐயா. பேசவே மாட்டேங்க, எப்படி டீச்சரை பாடம் நடத்துவீங்க? ஏன் 2 பேரை வச்சு என்ன சமாளிக்க முடியல? வகுப்பறையில் ஆசிரியர்கள் 50-60 பேர் சமாளிக்கிட்டா அங்கே ஒரு ஆசிரியர் சொல்கிறார், ஐயோ அது நாங்கள் படுற பாடு இருக்கே, அதை வேறு சொல்லணுமான்றார். ஆசிரியராக போகிறீங்க. அப்போ இப்போ பாடம் நடத்துறீங்க, ஒரு பெண்ணிட்ட வந்து பதில் கேட்குறீங்க, எழுந்திரிச்சு கேள்வி கேட்குறீங்க, ஒரு கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்லலைன்னா வாயை மூடிட்டு இருந்தால் உங்களுக்கு கோவம் வருமா? வரும்ல. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் வாயை திறந்து பதிலே சொல்ல மாட்டீங்களே. நான் ஜடமா? நானும் மனுஷன் தானே. அப்போ ஏன் நீங்கள் எனக்கு பதில் சொல்ல மாட்டீங்க? இதுக்கப்புறம் சொல்கிறேன். நன்றி. அழகா. இது உங்களுக்கு என்ன உணவு ரொம்ப பிடிக்கும்? மீன் குழம்பு பிடிக்காத ஆள்லாம் எனக்கு பிடிக்காண்டாயா, தள்ளி போங்கயா. மீன் குழம்பு பிடிக்காதாம்மா, என்ன கதை தம்பியே? மீன் குழம்பு பிடிக்குமாடா? நான் நேராகவே பேசிக்கிறேன். அவனுக்கும் பிடிக்கும். இல்லை தலையாட்டாத சொல்லு. நீ உன் ஃப்ரெண்டு ஒருத்தனோட திட்டான்னு வச்சுக்கோங்க, நீ சண்டை போடுவல்ல, டே இங்கே வாடான்னு கூப்பிடுவல்ல, அவனை வேகமாக சத்தமாக கூப்பிட்டா கோபத்தில் சிவாஜி மாதிரி நடிச்சு காட்டுங்க. வேகமாக கூப்பிட்டா எப்படி கூப்பிடுவீங்க? சண்டையில் போய் எங்கே வாங்க எங்க வாங்க அப்படியே போடுவா. ஆச்சரியமா தாமடா சண்டையில் அப்படியே போடுவேன். இல்லை சண்டையில் கோபம் பேசுறேன்ல, எப்படி பேசுறேன்? அவ்வளோதான் வருமா? ஒன்றும் பண்ண முடியாது. நான் கேள்விக்கு போயிடுறாங்க. உங்களுக்கான கேள்வி, உடல் என்ற வார்த்தை இந்த கதையில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டது? உடல் என்ற வார்த்தை இந்த கதையில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு? பெல் அடிச்சு பதில் சொல்லுங்க பார்ப்போம். 5 வினாடிகளில் நீங்கள் மணியை ஒலிக்க என்றால் கேள்வி கடத்தப்பட்டுவிடும். 1, உடல் என்ற வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டது? கதை படிக்கிற எத்தனை வாட்டி வந்திருக்கு பாருங்க. இப்பொழுது காரை மாவட்டத்தில் அதிகமாக துரித உணவு பயன்படுத்துகிறார்கள். மக்கள் அந்த உணவால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்று தெரியாமல் அந்த துரித உணவை வாங்கி உண்ணுகிறார்கள். உடல் என்னும் அழகான ஆலயத்தை கண்ட உணவுகள் வாங்கி சாப்பிடுவதால் உடல் கெடுத்து விடுகிறார்கள். இது தவறு. கலர் கலராக பொடியும் மசாலாவும் போட்டு பழைய எண்ணெயில் வறுத்தெடுத்து, எண்ணெய் நீங்கள் வறுத்தெடுத்து நான் உங்களை வறுத்தெடுக்காமல் எல்லாம் போய் 3ம் தவறு. நீங்கள் தப்பிச்சுட்டாங்க. தப்பிச்சு 2 என்பதுதான் சரியான. உங்களுக்கான அடுத்த கேள்வி, கங்கை நதியை தேசிய நதியாக எப்பொழுது அறிவித்தார்கள்? கங்கை நதியை தேசிய நதியாக எப்பொழுது அறிவிக்கப்பட்டது? உங்களுக்கான குறிப்பு 2003, 2005, 2008. கங்கை நதியை எப்பொழுது தேசிய நதியாக அறிவித்தார்கள்? 2003, 2005, 2008.
5 3 8 5 மீதம் இருக்கிறது 3 8 2003 2008 ரொம்ப யோசிச்சு பதில் சொல்றாரு. வேற ஒண்ணு 8 என்ன 8? 2008 2008 என்பது தவறான பதில். என்ன பார்த்து 2008 என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட முதல் நபர் யார்? இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட முதல் நபர் யார்? உங்களுக்கான குறிப்பு பகத்சிங், குதிரை ராம் போஸ், வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட நபர் யார்? முதல் தூக்கிலிடப்பட்ட நபர் பகத்சிங், வீரபாண்டிய கட்டபொம்மன். மீதம் இருக்கிறது பகத்சிங், குதிரை ராம் போஸ். குதிரை ராம் போஸ் என்பதுதான் சரியான. 8க்கு 8 மதிப்பெண்கள் குழந்தைங்க எடுத்திருக்காங்க. இப்போ நிறைவா அடுத்த கேள்வி போகுது. உலகில் உள்ள கொடிகளில் அதிகமாக பயன்படுத்தப்படும் நிறம், அதாவது கலர் நிறம், என்ன நிறம் அதிகமான கொடிகளில் உலகில் பயன்படுத்தப்படுகிறது? உங்களுக்கான குறிப்பு சிவப்பு, வெள்ளை, நீலம். சிவப்பு, வெள்ளை, நீலம். வெள்ளை. மீதம் இருக்கிறது நீலம், சிவப்பு. இப்போ இவங்க ரொம்ப 2 பேரும் அழகா விளையாண்டாங்கன்னா, குழந்தைங்க கேள்வி கேட்டு பதில் சொல்வது என்பது சரியா தவறா என்பது முக்கியம் இல்லை. அதை தாண்டி இந்த நிகழ்ச்சியில எப்படி கலந்துக்கிட்டங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இவரெல்லாம் கலந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினப்பட்டு யாரோ வர வேண்டிய ஒரு மாணவிக்காக இவங்க வந்து விளையாண்டாங்க. நல்லா பேசினாங்க, கலகலப்பா பேசுனீங்களே. ஏன்னா வந்த நேரம் தவறானதை தவிர்த்து மற்றபடி நல்லா விளையாண்டாங்க தான். இவர் தான் பேச மாட்டாரு. எனக்கு பொதுவாக என்ன யோசிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை மாதிரி நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா, கலகலப்பாக பேசுகிற ஒரு கேண்டிடேட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த சுற்றுக்கு வந்தால் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைப்பாங்க. எனக்கு வேலை மிச்சம் எங்களுக்கு. இப்போ பேசாத ஒரு ஆள் அடுத்த சுற்றுக்கு வரும்பொழுது ஐயோ அடுத்த வாரமும் வச்சு கஷ்டப்படணுமே அப்படிங்கிற ஒரு நிலை வந்துவிடும் இல்லையா? குழந்தைங்க தான், சின்ன பிள்ளைங்க, திடீர்னு பேச முடியலன்னா நம்ம ஒன்றும் வருத்தப்பட முடியாது. ரொம்ப அழகாக 2 பேர் விளையாண்டாங்க. அது சிவப்பு என்பது தான் சரியான பதில். வாழ்த்துக்கள், ரொம்ப அழகாக சூப்பராக விளையாண்டிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப கடினப்பட்டு கூப்பிட்டு வந்தாங்க உங்கள் ஆசிரியர் உங்களை. நன்றி, நல்லா விளையாண்டிங்க. ஆனால் குறைய இல்லை, மகிழ்ச்சி. அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறீர்கள். அடுத்த சுற்றையும் இதே மாதிரி பேசவே கூடாது, நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கணும். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் மூஞ்சியை மட்டும் ஒரு வாட்டி காட்டிடுங்க, உங்கள் முகத்தை.